எகிப்துக்கு அதிபதியா யோசேப்பா ஆகும்போது 30 வயசாயிருச்சு. 17 வயசுலேயே தேவன் அவனை அதிபதியா உயர்த்துவேன்னு கனவு மூலமா பேசினாரு. ஆனா அது நிறைவேற 13 வருஷ காலங்கள் சிறைச்சாலையிலையும் சரி, போத்திபார் வீட்லையும் சரி ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தாரு. ஏற்ற வேளையில தேவன் அவனை சொன்ன மாதிரியே உயர்த்தினாரு. 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. எகிப்து முழுவதும் ரொம்ப செழிப்பா, பூமி ரொம்ப மிகுதியான பலன்களை கொடுத்துச்சு. அந்த தானியங்கள் எல்லாவற்றையும் களஞ்சியத்துல சேர்த்து வச்சுட்டே வந்தாரு. ஓன் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு ஆசாரியனுடைய, அதாவது போத்திப்ரா அப்படிங்கிறவரோட மகள் ஆசனாத்தை யோசேப்புக்கு மனைவியா கல்யாணம் பண்ணி பார்வோனே வைக்கிறாரு. அப்புறம் யோசேப்பு எகிப்து தேசத்தை முழுசா சுற்றி பார்க்கணும் போறாரு. அந்த 7 வருஷங்களும் பூமியை அளவுக்கு அதிகமா நல்ல பலனை கொடுத்து செழுமையா இருந்தது. யோசேப்பு கட்டளையிட்டபடி மக்கள் எல்லாரும் 1/5 பங்கை எடுத்து அந்த களஞ்சியத்துல கொண்டு போட்டு நிரம்பிக்கிட்டே இருக்குது.